ஏன் நீ மட்டும் என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிற? சொல்லு சந்தியா. என்னோட சித்தி பண்ண சதியால தான் உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பாவையும் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டேன். இப்படி எல்லா தப்பான காரியத்துக்கும் மூலதனமா இருந்த என் சித்தியே நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. என்ன மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்காக போன் பண்ணி சின்ன புள்ளத்தனமா புலம்பிட்டு இருக்காதீங்க. ஏய், யாருப்பா போன்ல? சந்தியா தானே? நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்ன? அது என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று. அதை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை நான் எடுக்கணும். ஸோ நான் திரும்ப போறேன். இப்போ பஸ் வருங்க, இல்லைன்னா யாராவது வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க லிஃப்ட் கேட்டு போங்க. ஏன் இங்க வந்த? கேக்குறல, ஏன் இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? நான் இங்கதான் இருக்கேன்னு யார் உனக்கு சொன்னது? ஷீலா தான் சொன்னா. ஓ, இங்க பாரு அருண், உனக்கும் எனக்கும் இருந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன தேடி வராத, போயிடு. உன் வீட்டு டாக்குமெண்ட் தான் நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல, அப்புறமும் ஏன் என் பின்னாடியே சுத்துற? இனிமே என் வீட்டு வாசலையே மிதிக்காதுன்னு சொல்லிதானே என்ன வீட்டை விட்டு விரட்டின. அப்புறம் ஏன் என்ன தேடி வர? போ. நீ என்ன எப்படி கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் திரும்ப வர மாட்டேன். நான் உன்னை திரும்ப வர கூப்பிடல, பின்ன திரும்ப தர கேக்குறேன். அதான் பணம் டாக்குமெண்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? அதே மாதிரி சந்தியா வீட்டுக்கு போய் என்ன திரும்ப அவ கூட சேர்த்து வை. ஓ, ஏய், உனக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பி போச்சா? கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சந்தியா தான் அவ்வளவு புத்திமதி உனக்கு சொல்லிட்டால, அதுக்கப்புறமும் திருந்தாம சந்தியா சந்தியான்னு புலம்பிட்டு இருக்க. இங்க பாரு அருண், நான் உன் சித்தியா பேசல, ஒரு சராசரி மனுஷியா பேசுறேன். நீ நல்ல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல மனுஷனா வாழற வழிய பாரு. நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு என் நிலைமை மாறி போச்சு. என்கிட்ட வந்து உதவி கேட்டா அப்படிதான் பேசுவேன். சந்தியாவே உன்னை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, நீ ஏன் அவளை வற்புறுத்துற? உனக்கே இது கேவலமா தெரியல? கேவலத்தை பத்தி நீ பேசுறியா? உன் வாழ்க்கை விடவா என் வாழ்க்கை கேவலமா இருக்கு? சொந்த வீட்லயே திருட்டு வேலை செஞ்சல, செல்வத்தை கூட்டு வச்சுக்கிட்டு கொலையெல்லாம் பண்ணிய, அதை விடவா நான் கேவலமான வாழ்க்கை வாழ்றேன்? அருண், போதும், நிறுத்து. இங்க இருந்து போ. உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட பேசிட்டு நிக்காத. இங்க இருந்து போ. உறவு முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் என்ன என் அப்பா கட்டின தாலியை உன் கழுத்துல போட்டுட்டு இருக்க? கழட்டி வீச வேண்டியதானே? என் அப்பாவும் வேணாம், நானும் வேணான்னு சொல்ற. என் அப்பா கட்டின தாலி மட்டும் உனக்கு வேணுமா? இங்க பாரு அருண், அத உங்க அப்பா வந்து கேட்கட்டும். அவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு,
இங்க நிக்காத. என் வாழ்க்கையும் என் அப்பா வாழ்க்கையும் கெடுத்தவ நீ. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கைய கெடுக்க போறியோ? அருண், இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. போடா இங்க இருந்து. உன் தாய் ஸ்தானத்துல இருந்த என்ன கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளின உனக்கு என்னடா மரியாதை? போடா இங்க இருந்து. போ போ சொல்றல. டேய், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்த? நீ என் கண்ணு முன்னாடியே முழிக்காதுன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? போடா போடா. உன்ன மாதிரி அரக்க குணம் கொண்ட ஒருத்தனுக்கு சந்தியா மனைவியா அமைஞ்சிருந்தான்னா அவ்வளவுதான். அவளையும் நீ சித்திரவதை பண்ணி கொன்னு இருப்ப. நல்ல வேளை அந்த ஆண்டவன் உன்னையும் அவளையும் ஒன்னா சேர்க்கல. ஏய், அந்த ஆண்டவன் எங்களை சேர்க்க இருந்தான். நீ தான் சேர்க்க விடாம அதை அழிச்சிட்ட. நான் அழிக்கலனா அவளோட வாழ்க்கைய இந்நேரம் நீ அழிச்சிருப்ப. அந்த கடவுள் தான் ஏன் மூலமா உன்கிட்ட இருந்த அந்த சந்தியாவை பிரிச்சுட்டான். இப்ப சொல்றேன் அருண், சந்தியா கிட்ட நானே இனிமே சொல்லுவேன், அருண் கிட்ட பேசாத, அவனை எக்காரணத்தை கொண்டு ஏத்துக்காதன்னு சொல்லுவேன். ஏய், உன்ன தம்பி தம்பி இருப்பா, என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போப்பா போப்பாண்ணா, போ போப்பா. என்னப்பா நீ, உனக்கே அது நியாயமா இருக்கா? போப்பா போப்பா தம்பி, போப்பா போ. இருடி, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன சந்தியா, என்னைக்கும் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணி தனியா பேசணும்னு வர சொன்ன. இப்ப என்னடானா பேசாம அமைதியா இருக்க? என்னம்மா விஷயம்? உங்க பையன் சதீஷ பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அதுக்கு வீட்டுக்கு வந்து பேசிருக்கலாம்ல, ஏன் இங்க வர சொன்ன? கொஞ்சம் பர்சனலா பேசலான்னு தாமா. ஓ, பர்சனலா பேசணுமா? சொல்லு சந்தியா. நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். என்ன பேச வந்த சொல்லுமா. நான் உங்க மருமகன்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க, ஆனா சதீஷ் அப்படி நினைக்கலையேமா. என்னம்மா, என்னாச்சுமா திடீர்னு? அவரை முன்ன மாதிரி இல்லம்மா, என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாரு. நேத்து கூட உங்க கல்யாண விஷயத்த பத்தி பேசும்போது, இருமா இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படாத, நான் சந்தியா கிட்ட பேசணும்னு சொன்னானே, பேசுனானா உன்கிட்ட? இல்லம்மா, நானே பேசணும்னு வந்தா கூட என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியே போக பாக்குறாருமா. என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாதது மாதிரி பேசுறாரு. அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையேம்மா. சந்தியா, நீங்க ரெண்டு பேரும் விளையாட்டுத்தனமா இனிமேலும் இருக்காதீங்கம்மா. உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? அப்புறம் ஏமா கவலைப்படுற? விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிடுறேன். அம்மா, என்ன சந்தியா? உங்க மகன் சதீஷுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியலம்மா. இது அவரோட வாழ்க்கை விஷயம். அதனால அவர்கிட்டயும் நல்லா பேசிட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஏன்னா அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க என்ன மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக
அவரை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த கூடாது இல்லையா? எதுக்கும் அவர்கிட்ட ஒரு தடவை பேசுங்க. இல்ல சந்தியா, அவன் உன்னை மனசுக்குள்ள காதலிக்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீயும் அவன்கிட்ட உன்னோட காதல சொல்லல, அவனும் உன்கிட்ட அவனோட காதல சொல்லல. இதுதான்மா உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே. எதையும் மனசுல வச்சுக்க கூடாதுமா. இப்பவே வாழ்க்கைய பத்தி நல்லா பேசி முடிவெடுத்துடணும். இல்லனா என் வாழ்க்கை மாதிரியே உன்னோட வாழ்க்கையும் ஆயிடும்மா. இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சின்னஞ்சிறுசுகளை நினைச்சா பயமா இருக்குதுமா. சினிமாலையும் போன்லயும் வர கண்ட கண்ட படத்தை பார்த்துட்டு எது காதல்னே தெரியாம காதலிச்சு தன்னோட வாழ்க்கையே தொலைச்சிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சின்ன வயசுலயே அலைஞ்சிட்டு கிடக்குதுங்க. வாழ வந்த வாழ்க்கைய ஒரு வருஷத்துக்குள்ளேயே எத்தனையோ பொண்ணுங்க பறி கொடுத்துட்டு உலகத்துல அவ பேரை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குங்கம்மா. அதனால உங்க வாழ்க்கைய நீங்க நல்லா அமைச்சுக்கணுமா. எனக்கு நீ மருமகளா வரணும்னு தாம்மா ஆசை. உனக்கு ஒருவேளை என் மகனை பிடிக்கலன்னா சொல்லிடு சந்தியா. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இல்லம்மா, உன் மனசுல என்ன கனவு இருந்ததோ, நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதல்லம்மா. நான் வற்புறுத்தி என் பையனை வலுக்கட்டாயமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதாம்மா கேக்குறேன், சொல்லுமா. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு உங்க மகனை முன்னாடி யாருன்னே தெரியாது. எனக்கு எதேச்சியா அவரு பல உதவிகளை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உங்க மகனே எனக்கு தெரிஞ்சது. ஒரு நல்ல மனசுள்ள உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேம்மா. ஆனா அதே நேரத்துல அவரு என்ன நோக்கத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முன்ன மாதிரி என்கிட்ட அவர் பேசாததுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அவருக்கு என் மேல விருப்பம் இல்லாம நீங்க வற்புறுத்தினதுனாலதான் அவரு என்ன கல்யாணம் செஞ்சுக்க முன் வந்து இப்போ அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். சந்தியா, நீ நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. எனக்காக நீ ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? சதீஷுக்கு ஒரு போனை போடுமா. போன் போடுமா. என்ன யோசிக்கிற? போனை போட்டு நான் டீ ஷாப்ல வெயிட் பண்றேன், கொஞ்சம் நீ வரியான்னு கேளு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, போனை போடு, அவனுக்கு பேசுமா. ம். சந்தியா எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றாங்க? வேண்டாம், நாம அவங்க கிட்ட பேச வேண்டாம். அம்மா, போனை கட் பண்றாருமா. திரும்ப போடுமா, எடுப்பான். அம்மா, அவர் ஏதாவது தப்பா நினைச்சிட போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். நீ போனை போடு. ஏன் திரும்பவும் ஃபோன் பண்றாங்க? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, நான் சந்தியா பேசுறேன். நான் பிஸியா இருக்கேங்க, அப்புறம் கூப்பிடுறேன். பாத்தீங்களாமா, பிஸியா இருக்காராம், கட் பண்றாரு. இப்படிதான் என்ன அவர் அவாய்ட் பண்றாரு. இருமா, நான் அவனை பாத்துக்கிறேன். அம்மா, சொல்லுங்கம்மா.
என்னப்பா மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறியா? இல்லம்மா, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. வேலையில ரொம்ப பிஸியா இருக்கியா? ஆஹா, சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் சும்மா சைட்ல தான் இருக்கேன். எனக்கு என்னம்மா கல்லு மண்ணு தூக்குற வேலையா இருக்கு? ஓ அப்படியா? ஏமா, எங்கேயாவது வெளியே போகணுமா என்ன? நான் வேணா கூட்டு போகட்டுமா? இல்லப்பா, சும்மா தான் போன் பண்ணேன். வச்சுட்டுமா? ஆ சரி, ஓகேம்மா. பாத்தீங்களாமா, கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்காரு. ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னே எனக்கு தெரியல. சந்தியா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கேளுங்கம்மா. நீ அவன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டியாமா? இல்லம்மா, நான் ஏன் அவர்கிட்ட சண்டை போட போறேன்? இல்லனா வேற ஏதாவது மனசு வருத்தப்படும்படி செஞ்சியாமா? அதெல்லாம் இல்லம்மா. சரிம்மா, அவன்கிட்ட இன்னைக்கு நான் 2ல 1 கேட்டுடுறேன். ஏன் தான் இப்படி பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா, இதுக்காக அவர்கிட்ட சண்டையில எதுவும் போட்டுறாதீங்கம்மா. அதெல்லாம் போட மாட்டேம்மா. நானே நாசுக்கா பேசுறேன். சரிங்கம்மா. சந்தியா, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. பா போலாம். ஆ. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? I'll take care. No problem. Bye-bye. சதீஷே, யாருப்பா போன்ல? சுகுமார்மா, வேலை விஷயமா பேசிட்டு இருந்தேன். ஓ சரி சரி. ஆமா, சந்தியா கிட்ட பேசணும்னு சொன்னியே, பேசிட்டியா? ஆஹா, அம்மா சந்தியா விஷயத்தை விட மாட்டாங்க போல இருக்கே. ஒரு பக்கம் அருண் சந்தியாவை விட்டுருங்கன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் சந்தியா சுந்தர் கூட சுத்துறா. அது மட்டும் இல்லாம சந்தியா வீட்டுக்கு வந்தான்னு அருண் ஃபோன் பண்ணி வேற சொன்னான். நான் சந்தியாவை விட்டுறலாம் நினைச்சாலும் என் அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப என்னதான் பண்றது? என்னடா கேட்டதுக்கு பதில சொல்லாம இப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? அது அட சொல்லுடா. சந்தியா கிட்ட பேச முடியலமா. நான் ஃபோன் பண்ணா பிஸியாவே இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி பேச முடியும்? அதான் விட்டுட்டேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? எப்பப்பா போன் பண்ண அவளுக்கு? அது மதியமா? அப்படியா? ஆமாமா. இப்ப போன் பண்ணு பாப்போம். தாம்பரம் தானே போறீங்க? வாங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேன். எங்கேயும் நீங்க என்ன டிராப் பண்ண வேண்டாம். நீங்க கிளம்புங்க. ஓகே. கூப்பிட்டீங்களா?